ஹலோ. ஹலோ ரோகிணி, நான் சங்கர் பேசுறேன். நல்லா இருக்கியா? சார் கட் ஆயிடுச்சு. கவலைப்படாத சங்கர், ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணு. இங்க அதிரும். நான் சொன்னேன்ல அதிரன்ட்டு, அதிரிச்சு பார். ரோஹிணி, சொல்லு ரோஹிணி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அத்தா. என்ன ரோஹிணி ஒரு மாதிரியா பேசுற, என்னாச்சு? எனக்கு அந்த சங்கர் போன் பண்ணிருந்தா அத்தா. என்ன சொல்ற ரோஹிணி? அவன் தான் ஜெயில இருக்கானே. அதான் எனக்கு புரியல, ஆனா அது நிச்சயமா சங்கரோட வாய்ஸ் தான். ராஸ்கல், அவன் எதுக்கு உனக்கு போன் பண்ணா? ஆமா, என்ன சொன்னான்? எதுவுமே சொல்லல. நல்லா இருக்கியா ரோகிணின்னு மட்டும் தான் கேட்டான். சரி, அவன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? அவனோட நம்பர் ரிசிப்ட் கால்ல இருக்கு. இத பாரு ரோஹிணி, நீ எதுக்கும் பயப்படாத. அந்த ரிசிப்ட் கால்ல இருக்கிற நம்பரை எனக்கு அனுப்பு, உனக்கு நான் இருக்கேன். ஓகே? சரி. அப்புறம் இது விஷயமா நீ வீட்ல யார்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். நானே உன்னை காண்டாக்ட் பண்றேன். ஓகே? வீட்ல சொன்னா வேற ஏதாவது சிக்கலாய் குழப்பமாகும். புரியுதா? ஓகே அத்தா. ஓகே ரோஹிணி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஓகேவா? ஓகே. பாய். சார் என்ன சார் இது? நான் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணா உங்களுக்கு கால் வருது. நீ சுவிட்ச் அங்க போட்ட, லைட் இங்க எரியுது பாத்தியா? அதனால சார் இனிமே நீங்க சொல்றதா சார் வேத வாக்கு. நீங்க என்ன சொல்ல நான் கேட்பேன் சார். நோ 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 நோ. நீ பஸ்ல வந்து ஊர் சேரு. உன்னை என் கூட பார்த்ததா ஊர்ல யாரும் பார்க்கவும் கூடாது, அதுக்கான தடையும் இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல சங்கர், நான் சொல்ற வரைக்கும் நீ வெளில எங்கேயும் தலை காட்டாத. உனக்கு தங்குறதுக்கு இடமும் செலவுக்கு தேவையான பணமும் ரத்னத்துக்கிட்ட கொடுத்துருக்கேன். ரத்னம் பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். ஓகே சங்கர், இந்த பிளானை நம்ம கண்டிப்பா முடிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா சார். ஓகே வாங்க சார். பாய். வர ரத்னம். ஓகே சார். பாய். டி மச்சான், என்னடா இவன் பாக்கத்து டிப்பப்பா ரொம்ப டீசென்ட் ஆகுறான். ஆனா பண்ற வேலையை பார்த்தா நம்மளோட லோக்கலான ஃப்ராடர் பண்ணிட்டு இருக்கான்டா. இவன் எங்கடா பிடிச்ச? மாப்பிள்ள, நான் அதைத்தான் அப்பவே சொன்னேன்ல, அவர் நம்மளை காட்டிலும் பெரிய ஆளுன்னு. சொல்றது புரிஞ்சா? சரி வா போலாம். டேய் மச்சான், இவன் ரொம்ப டேஞ்சரா. சரி சரி வா போலாம். என்ன காமு அழுகுற? இங்க பாரு காமு, உனக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு. இனிமே நீ சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா தான் இருக்கணும், சரியா? என்ன இதுக்கும் அழுதுகிட்டே தலையாட்டுற? சித்தி, சித்தப்பாங்க மண்டபத்து வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாருப்பா. இன்னும் பாரு ஆளே வரல. சம்பந்தி வீட்டுக்காரங்க வந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்கப்பா? ஏற்கனவே சம்பந்தி குதர்க்கமாவே பேசுவாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடுங்க. காமு, அப்பத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்க. 100 வருஷத்துக்கு ஆரோக்கியமா இருதாயி. கொஞ்சம் இரு. இது பாட்டி பேத்திக்கு போடுற முறை. 5 பவுன் செயினா? ஆமா. ஏன் அப்பத்தா, இன்னும் இதுமா எத்தனை செயின் வச்சிருக்கீங்க? அட போடா, உனக்கும் மகாவுக்குமா அழகா செஞ்சு வச்சிருந்தேன். அத ராமேஸ்வர் வரைக்கும் கொண்டு வந்திருந்தேன். அதுக்குள்ளதான் இடையில என்னென்னவோ ஆயிப்போச்சு. பாவம் மகா. என்னத்தை செய்யறது? இந்நேரம் அவ மட்டும் இருந்திருந்தா அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிருப்பா. அவ சரி போனே போதுமே, எவ்வளவு பெரிய கவலையும் பறந்து போயிடுமே. தேவான, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத. சில நேரங்கள்ல பெரியவங்க பண்ற தப்பு சிறுசுங்களை பாதிக்குது. ஒண்ணு சொல்றேன், மகா மட்டும் பழைய மாதிரி இருந்திருந்தா பிரேசூடம் பண்ண தப்புக்கு அப்பன்னு கூட பார்க்காம அப்புன்னு அப்பிருப்பா. யார் தரையில என்னென்ன எழுதி இருக்கோ அது மாதிரி தாண்டா இங்க நடக்கும். அது கடவுளே ஆனாலும் மாத்த முடியாது. நாமெல்லாம் சாதாரண மனுஷங்க. இல்லத்த, இந்நேரம் அவ இருந்திருந்தா இந்த கல்யாணம் விட கடவுளை பறந்திருக்கும். அதுவும் அவளுக்கு கல்யாணம்னா துள்ளி குதிச்சு சந்தோஷமா இருந்திருப்பா. இப்ப அவ கல்யாணமும் நடக்கல, காம கல்யாணத்தையும் அவளால பார்க்க முடியல. எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? வாங்க வாங்க வாங்க. வாங்க சம்பந்தி. வாங்க சம்பந்தி. வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. மா மீனாட்சி, எல்லாருக்கும் காப்பி கொண்டு வா. எதுக்கு இப்ப போய் அடுப்படியில் வேலை பார்த்துக்கிட்டு அதான் மண்டபத்துக்கு போறல, அங்க போய் சாப்பிட்டுக்கலாமே. சரி. ஏய், பூ வச்சு விடு. வாமா, என் வீட்டுக்கு வர நேரம் நல்லதுதான் நடக்கணும். சம்பந்தி எங்க? ஏன் சம்பந்தி?
அவரு வேலையா கல்யாண மண்டபம் வரைக்கும் போயிருக்காரு, தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல என்ன தப்பா எடுத்துக்க வேண்டியிருக்கு? எல்லா பிள்ளைங்களுக்கும் நீங்க தான் அப்பா அம்மாவும் இருக்கீங்க. இப்ப கூட பாருங்க, பொண்ணு அழைப்பு உங்க வீட்டுல இருந்தா அழைக்கிறா. உங்களுக்குள்ள எதுக்கு பிரிவுன? நல்ல நேரம் முடித்துக்குள்ள காமு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. சரி சரி, வாமா காமு. நல்லா இருமா. உன்னோட பொறுமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கணும்டா கண்ணு. காமு நல்லா இருக்கணுமா? என்ன சம்மதி நீங்க கண் கலங்கிட்டீங்க? நான் எங்க அழுத? அது உங்க குடும்ப சிறப்பு தானா வருது. நீங்களும் அழுது கூட இருக்கிறோட அழ வைக்கிறீங்க. ஓமா காமு போலாம். பாத்தியாரி புஷ்பா, நம்ம பொண்ணை தொலைச்சிட்டு பரிதவிச்சிட்டு நிக்கிறோம். இவனுங்கெல்லாம் சந்தோஷமா கல்யாண ஊர்வலம் போயிட்டு இருக்கானுங்க. பிறந்த வீடுன்னு சொன்ன பத்தியா அவங்க லட்சணத்தை பாரு. நான் கோயில்ல போய் ஈடு கட்டினேன். என்ன அடிச்சான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் உள்ள தூக்கி வச்சேன். எதை பத்தியுமே கவலைப்படாம அதே வீட்டுல பொண்ணு கட்டுறானா என்னத்த சொல்றது? இதையெல்லாம் பொறுமையா நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு எனக்கு சக்தி இல்லடி. அவங்களே திட்டிக்கிட்டு இருந்தா என்னப்பா ஆக போகுது? அதான் மகா மதுரையில் தான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல. வாங்க மதுரையிலே போய் தேடுவோம். வேற வழி? நம்ம பொண்ணு நம்ம தானே தேடி ஆகணும். வாங்கப்பா போலாம். சுமதி வா. அம்மா வாமா, உள்ள போங்க. என்ன சங்கர் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற? இந்த வீடியோவை யார் எடுத்ததுன்னு தானே உனக்கு டவுட்டு? இது எடுத்தது வேற யாரும் இல்ல, உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரத்னம். சங்கர் சங்கர் சங்கர், அவனை இப்ப முறைக்காத. இப்ப அது நமக்கு முக்கியம் இல்ல. நான் நேர விஷயத்துக்கு வரேன். சங்கர், இப்ப இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற மேஜிக் ஸ்டிக். இதை வச்சு ஆட்டினா இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே நாம சொல்ற மாதிரி தலையாட்டுவாங்க. இதை வச்சுதான் நம்ம ஒட்டுமொத்த காரியத்தை சாதிக்க போறோம். உனக்கு ரோஹிணியால பணம் மிஸ், எனக்கு கல்யாணமாகியும் மலர் மிஸ். 2 பேருக்கும் கைவிட்டு போனது இது மூலமா நமக்கு கிடைக்க போகுது. இந்த வீடியோவை வச்சு நீ என்ன பண்ணணுங்கிறத நான் அப்பப்போ உனக்கு சொல்லுவேன். அதை மட்டும் நீ செஞ்சா போதும். நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா விஷயம் நம்ம 2 பேருக்கு சாதகமா முடியும். இல்ல நீ ஏதாவது மாத்தி பண்ணணும்னு நினைச்ச அது உனக்கு பாதகமா தான் முடியும். அத மனசுல வச்சு நடந்துக்க. நீ உள்ள இருந்த, இப்ப நீ வெளில இருக்கிறதுக்கு நான் ஒரு காரணம். இதை என் மூலமா பயன்படுத்தி நல்லபடியா யூஸ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். தப்பா பண்ணணும்னு நினைச்ச உள்ள இருந்து வெளியே எடுத்த உன்னை மறுபடியும் உள்ள தள்ளுறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. அதுக்கும் மேல உனக்கு உதவி பண்ண எனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே? இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்கு. இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. சார்,
பண்ணலாம். இது வேண்டாம் சார். என்ன சங்கர் யோசிக்கிற? சார் தான் பிரியமா கொடுக்குறாருல, வாங்கிக்க. சங்கர் சார் குடி. இப்போதைக்கு இதை செலவுக்கு வச்சுக்கோ. மற்றதெல்லாம் நான் ஃபோனில் சொல்கிறேன். ஓகே? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடிக்கடி வெளில தலை காட்டாத. அது நமக்கு நல்லதில்லை. தப்பி தவறி அந்த ரோஹிணி குடும்பத்தாருக்கிட்டயோ அந்த டெய்லர் பையன் கோபி இருக்கானே அவன் கண்ணிலையோ பட்டா நம்ம திட்டம்லாம் அப்படியே க்ளோஸ் ஆயிடும். அவங்க சுதாரிச்சிருவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ இன்னும் ஜெயில இருக்கிற ஆளு. அந்த கோபி தான் என்ன ஜெயில பிடிச்சு கொடுத்தான். இத பார், தயவு செய்து ஆத்திரப்படாத. நம்ம காரியம் முடியட்டும். கூட்டி கழிச்சு கணக்க தீப்போம். அவன் உனக்கு மட்டும் எதிரி இல்ல, எனக்கும் தான் எதிரி. இத பார் சங்கர், நிதானமா வைப்போம். ஆப்பு. ஓகே? வரேன் ரத்னம். வாங்க சார். பாத்துக்க. பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் தாயா, கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுத்துட்டு போறாரு. ரத்னம் இத படி. டேய் பொறுக்கி, அறிவிட உனக்கு? ஏண்டா எனக்கு துரோகம் பண்றியா நீ? எச்ச பொறுக்கி. ஏண்டா பணம் தெரியுது, ஜாமீன் என்ன வெளியே எடுக்க தெரியலையா? சொல்றா, யார கேட்டத? சொல்றா. என்ன மச்சான் இதெல்லாம் கேட்டுட்டு எடுப்பாங்க? என்ன மச்சான் பேசிட்டே இருக்கும்போது கை நீட்டுற? பின்ன நீ எடுத்து பார்த்துக்கனா அவளை கொடுப்பாங்க. சங்கரா படம் எடுத்து தப்பு தான் இல்லைங்கள. அந்த படம் இருந்ததுனால தான் நீ வெளியே வர முடிஞ்சது. சொல்லு பாப்பா. ஆமா சாரி ரத்னம். வாஸ்தவம் தான். கோகுல் சார் ரொம்ப பெரிய ஆள் மாப்பிள்ள. அவர் சொன்னதை நம்ம கேட்டோம்னா அவர் நிறைய நம்மளுக்கு பணம் கொடுப்பாரு. அப்புறம் நம்ம ரெண்டு பேரு சும்மா அப்படியே அலம்பலாம். என்னடா என்ன உன்கிட்ட பிக்சருக்கு சொல்றியா? என்னடா பாக்குற? நீ நினைக்கிற மாதிரி அந்த கோகுல் ரிலீஸ் பண்ணவன் கிடையாது. ஒரு பொண்ணை தூக்குறதுக்கு எதிரிக்கு எதிரி நண்பன்னு அவன் காய் நகர்த்திட்டு இருக்கான். அவன் நினைச்சு நடந்துச்சுன்னா நான் அவனுக்கு எதிரி ஆகலாம். என்ன சொல்ற சங்கர்? ரத்னம், இந்த மாதிரி விஷயத்துல முதல்ல நாம நம்மளே நம்ப கூடாதுங்கிறதான் பால பாடம். உஷாரா இல்லைன்னு வையேன், ஒரேடியா உள்ள போகணுதான். அந்த கோகுல் அவன் காரியத்தை சாதிக்கிறதுக்காக என்ன துண்டில மாத்த பாக்குறான். ஆனந்த சங்கர் திமிங்கலன்னு அவனுக்கு காட்டுற. என்னப்பா சொல்ற? அப்ப கோகுல் சார கழட்டி விடலான்னு பாக்குறியா? கோகுல் சாரா? ஏண்டா காரை வச்சு சீன் போறவங்களா அவனுக்கு சார் ஆயிடுவாங்களா? சரி விடு, அவன அயோக்கியம் தான். முதல்ல விஷயத்த சொல்லு. மாப்பிள, அவனை நம்ம கைட்டு விடக்கூடாது. அவனை கூடயே வச்சுக்கிட்டு அவன் கழுத்து அறுக்கணும்னு சொல்றேன். பிளான் எல்லாம் அவன் போடட்டும். அந்த சார்ட் என் கைக்கு வந்ததும் அதை நான் என் பிளானா மாத்துறேன். நீ அவனை மட்டும் வாட்ச் பண்ண. பாவண்டா புஷ்பா, பொன்ஜென்மமா பிறந்து சீரழிது. முறைக்கு தட்டை தூக்கிட்டு அத்தையா ஊர்வலத்துல வர வேண்டிய முறைச்சிட்டு இருக்கிறா பாரு. முதல்ல அவளை பார்க்கும்போது என் நெஞ்சு அடைச்சு போச்சு. மயிலு போய் 4 அரை அரைஞ்சு வாடி கழுதன்னு இழுத்துட்டு வரணும்னு தோணுச்சு. என்ன நிலைமை சரியில்லையா? அதான் நெசமா தானே நம்ம தங்கச்சி என்ன மச்சான் பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்துல யாரையும் வேணாம் வேணாம்னு சொல்லுது. கடைசியில என்னாச்சு? குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லார்ட்டும் வெறுப்புல சம்பாதிச்சிருச்சு. சம்பந்திக்கிட்ட தேவையில்லாம வாயை கொடுத்துட்டு கல்யாணமே நிக்கிற அளவுக்கு போயிடுச்சுல்ல. அது அவ தப்பு இல்ல மயிலு, புள்ளைய பறி கொடுத்து நிக்கிறாவ. அதுக்கு நாம தான் காரணம் கண்மூடித்தனமா நம்புறா. அதான் அந்த வேதனையில வர வார்த்தைகள் தான் என்ன நினைச்சிட்டு அழுதுட்டு நின்னாலும் ஏன்டா நம்ம குடும்பத்துல ஒரு கல்யாணத்துல கூட சந்தோஷம் இல்லாம போகுது? அதுதான் புரியல. மகாவை காணும், பாண்டிக்கு ஏன் இப்படி புத்தி போச்சு? புஷ்பா முறைச்சிட்டு நிக்கிறா. ஏன்டா குடும்பமே அப்படி சின்ன பின்னமாகி கிடக்குது? அப்பா மனசு போட்டு ஒல்ட்டிக்காதீங்கப்பா. அத்தைக்கு நிச்சயமா ஒரு நாள் உண்மை தெரிய வரும். அன்னைக்கு தயக்கமே இல்லாம நம்ம வீட்டு படியேறி வந்து நம்ம வீட்டு கதவை அண்ணன்னு சொல்லி தட்டுவாங்க. நம்புறேன் கோபி, இதை நான் நம்புறேன். அதனால தான் நேத்திகா விட்டு கோச்சுக்கிட்டேன். எனக்கு பழையபடி புஷ்பா நம்ம வீட்டுக்கு வரணும். அண்ணன் என்ன நம்ம காலை சுத்தி கிடக்கணும். ஏங்க இன்னும் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவங்கள பத்தி பேசினா எனக்கு புரியும் தெரியல. அப்புறம் என்ன அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வாங்க. ஆனா உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது இந்த பாசமும் ஒற்றுமை தாங்க. அதனால தான் உங்ககிட்ட நான் சம்மதம் பண்ணிட்டேன். வாங்க சாப்பிட்டு தூங்கலாம். வாங்க வா. கோபி, மலரு பாண்டி மகாவை மதுரையில வச்சு பார்த்துச்சாமேப்பா. பாண்டி நல்லா இருக்கானாமா? எப்படி இருக்கானா?